அது ஒரு அழகான மழைக்காலம். சுப்பு பாட்டி தன்னோட சொந்த பாகக்காய் தோட்டத்துல பாவக்காவை பறிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மழைக்காலத்துல கூட விடாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுப்பு பாட்டிக்கு ஒரு மகன் இருந்தான். அவனும் ஒரு கூலி தொழிலாளியா இருந்தான். அவங்களுக்கு ஒரு மருமகளும் இருந்தா. அம்மா, என்னங்கம்மா இந்த மழையில போய் பாவக்காவை பறிச்சிட்டு இருக்கிறீங்க? வீட்டுக்குள்ள போங்கம்மா. மழை நின்னதுக்கு அப்புறம் கூட வந்து பாவக்காவை பறிக்கலாம்ல. மழையில நனைஞ்சிங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிரும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் நீங்க தான் அலையணும். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்கம்மா. கண்ணு கண்ணு, இந்த ஒரு 4-5 பாவக்காய் பறிச்சிட்டேன்னா நாளைக்கு விற்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல கண்ணு. நீ போப்பா, நான் வரேன். ஏமா சுதா, உன் வீட்டுக்காரு தலையெல்லாம் நனைஞ்சிருக்க பாத்தியா? டவல் எடுத்துட்டு வந்து துவட்டி விடுமா. அப்படி ஈரத்துல நின்றுட்டு இருக்கா, நீ பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கியே. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நனைஞ்சா என்ன, வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, எனக்கு இதுக்கு மேல எதுக்குடா வாழ்க்கைன்னு தோணுதுச்சே. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் எனக்கு அமைதியா இருங்க, அதுவே போதும். என்னங்க, இப்ப எதுக்கு வந்து மூஞ்சியை காட்டிட்டு இருக்கிறீங்க? நான் துவட்டிட்டா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் துவட்டி உள்ள. அதுக்காக அப்படி மூஞ்சியை காட்டிட்டு இருக்காதீங்க, சரியா? ஏண்டா அசோக்கு, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிற? ஆமாம்மா, மழைக்கால வேலை ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வேலையே என்ன சரியா இருக்காது. நான் எப்படிதான் நான் சம்பாதிக்க போறேன்னு தெரியல. உங்க 2 பேத்தையும் நான் எப்படி சமாளிச்சு கொண்டு போக போறேன்னு தெரியல. நீ பாவக்காய் விற்கிற, அதுல வர காசு நமக்கு போதுமானதா இருக்காதுமா. அதுக்கு தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். இன்னும் லோனு, வாடகை எல்லாம் இருக்குது இல்ல. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. என்னங்க, இதுக்கு தான் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குங்க. நானும் நீங்க வந்ததுமே இதை பத்தி பேசலாம் தான் நினைச்சேன். என்னங்க, நான் ஒரு நூடுல்ஸ் கடை போடலான்னு இருக்கிறேங்க. இங்க கிராமத்துல இருக்க குழந்தைங்களாம் அந்த நூடுல்ஸ் அதிகமா சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நூடுல்ஸை நான் போட்டு கொடுத்தா கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு நல்ல வியாபாரமும் போகும். என்னங்க, ஒரு தள்ளு வண்டி மட்டும் ரெடி பண்ணுங்க. இல்லைன்னா இங்கேயே ஒரு கூடாரத்துல நம்ம பாவக்காய் தோட்டத்துக்கிட்ட ஒரு கூடாரத்தை போட்டு நான் உட்காந்துக்கிறேன். அந்த நூடுல்ஸை கொடுத்தா குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்ணு, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நானும் இந்த ஐடியால தான் இருந்தேன். ஆனா நூடுல்ஸ் வியாபாரம் கிடையாது. நான் பாவக்காய் சிப்ஸ் போட்டு கொடுக்கலான் இருந்தேம்மா. அதுதான் நம்மளோட தோட்டத்துல பாவக்காய் நிறைய காய்க்குதுல்ல, அதை எடுத்து நம்ம சிப்ஸ் போட்டா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அதனால நானே இந்த பாவக்காய் வியாபாரம் பண்றேம்மா. அதுல சிப்ஸ் போட்டு கொடுத்தா கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அத்தை, பாவக்காய்லாம் எந்த குழந்தைகளுக்குமே பிடிக்காது அத்தை. நூடுல்ஸ் தான் எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நம்ம நூடுல்ஸே செய்யலாம் அத்தை. நூடுல்ஸ்னா இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க குழந்தைங்க யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனா பாவக்காய் கொண்டு வந்தாலுமே யாருக்குமே அந்த பாவக்காய் பிடிக்காது அத்தை. நம்ம இந்த வியாபாரமே பண்ணலாமே. இல்ல கண்ணு, நீ சொல்ற வியாபாரத்துல எனக்கு பண்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். பாவம் குழந்தைகளோட உடம்புக்கு அதெல்லாம் தாங்காதுமா. தயவு செஞ்சு அந்த நூடுல்ஸ்லாம் விற்காத. நம்ம பாவக்காய் சிப்ஸே போட்டு கொடுப்போம். அதுதான் குழந்தைகளுக்கு உடம்புக்கு நல்லதும் கூட. பாவக்காய் சிப்ஸ் கண்டிப்பா குழந்தைகளுக்கு பிடிக்குமா. நான் சொல்றத மட்டும் கேளு. எனக்கு உங்க அம்மா என்னங்க சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த கிராமத்துக்குள்ள பாவக்காய் சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்களா என்ன? பாவக்காய் விட்டுட்டு நம்ம நூடுல்ஸ் கடை போட்டா நல்ல வியாபாரம் பார்க்கலாம்ல. நீங்களாவது சொல்லுங்கன்னா, நீங்களும் கல்லூரி மங்க மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு காசு வரணும்னா இந்த மாதிரி சம்பாரிச்சா மட்டும் தான் முடியும். சொல்லுங்கங்க, அவங்கள்ட்ட நூடுல்ஸ் கடையே போடலான்னு சொல்லுங்கங்க. என்னம்மா நீ, அவங்க கிட்ட நானும் சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு? அவங்க தான் முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்களே. அந்த பாவக்காய் சிப்ஸ் கடையை போடட்டும். அவங்க வியாபாரம் நல்லா ஓடுதான்னு பார்ப்போம். நீ சொல்ற மாதிரி பாவக்காய் சிப்ஸ் யாருக்குமே பிடிக்கலன்னா அவங்க வியாபாரம் நல்லா ஓடாது. அதுக்கப்புறம் நீ நூடுல்ஸ் கடையை தாராளமா போட்டுக்கோமா. நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எங்க அம்மானாலையும் ஒன்றும் சொல்ல முடியாது, சரியா? நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க பார்த்தா நீங்களும் உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. பாக்குறேன் அந்த பாவக்காய் சிப்ஸ் கடை எப்படி நல்லா போகுதுன்னு நானும் பாக்குறேன். அடுத்த நாள் அந்த மழை காலத்துக்கு ஏற்ப பாவக்காய் சிப்ஸை சூடா போட்டு வச்சிட்டு இருந்தாங்க. பாட்டிமா, இது என்னங்க பாட்டிமா, ரவுண்ட் ரவுண்டா இருக்குது, இது என்னது? கண்ணா, இது பாவக்காய் சிப்ஸுப்பா. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாங்கி சாப்பிட்டேன்னா உனக்கு வயிற்றுல இருக்க பூச்சியெல்லாம் செத்து போயிடும். அதனால நீ இதை நல்லா வாங்கி சாப்பிடு. உன் உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணாதுப்பா. ஐயோ, பாவக்காவா? பாவக்காய்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனா சாப்பிட்டா கசக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பாவக்காய் சிப்ஸ் வேணாம் பாட்டி, நான் கிளம்புறேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் அங்கிருந்து கிளம்புனா. இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் எது நல்லது எது கெட்டதுன்னே தெரில. குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி வளர்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி நல்லா இல்லாத பொருளாலே வாங்கி சாப்பிட்டு பழக்கி வச்சிருக்கிறாங்க எல்லாரும். பாட்டி, இது என்னங்க பாட்டி? பார்க்கவே முறுமுறுன்னு ரொம்ப ருசியா இருக்கும் போல. இது சாப்பிடணும் போல இருக்கு. இதுக்கு பேர் என்னங்க பாட்டி?
வாமா, இதுக்கு பேரு பாவக்காய் சிப்ஸுமா. இது ரொம்பவே ருசியா இருக்கும். நீ வாங்கி ஒரு தட்டு சாப்பிட்டு பாரு, அப்புறம் தான் உனக்கு ருசி என்னன்னு தெரியும். ஸ்ரீஷா, எனக்கு இந்த பாவக்காய்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த சிப்ஸ் எனக்கு வேண்டாம் ஸ்ரீஷா. நீ வா, நம்ம ஸ்கூல் கிட்டயே ஒரு பாட்டி ஐஸ்கிரீம் கடை போட்டிருப்பாங்கல்ல, அங்க போய் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி பாவக்காய்ல எனக்கு பிடிக்காது ஸ்ரீஷா, தயவு செஞ்சு வந்துரு. ஐயோ, அப்படி சொல்லாதப்பா. இந்த பாவக்காய் தான் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது உடம்புல இருக்க புழுவெல்லாம் எடுத்துன்னு பார்த்துக்க. இதை சாப்பிடுங்க கண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இல்ல பாட்டி, எங்களுக்கு இது பிடிக்காது, எங்களுக்கு வேணாம். நாங்க போய் நூடுல்ஸே சாப்பிட்டுக்கிறோம். இந்த பாவக்காய் கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி வர குழந்தைங்க எல்லாருமே இந்த பாவக்காய் சிப்ஸை சுத்தமா விரும்பவே இல்லை. அத்தை, நான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் குழந்தைகளுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் சொன்ன நூடுல்ஸ் தான் பிடிக்கும். இப்போ நான் மட்டும் அந்த நூடுல்ஸை செஞ்சு வச்சுருந்தேன்னா எல்லா குழந்தைகள்ட்ட வியாபாரம் பண்ணியிருப்பேன். என்னங்கத்த நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இங்கே பாருமா, என் வியாபாரம் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன ஒரு நாள் நல்லா போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தயவு செஞ்சு இதை மாதிரி சொல்லாத நீ. பாப்போம் உங்கள் வியாபாரம் எத்தனை நாளைக்கு தான் நல்லா போகுதுன்னு நானும் பார்க்குறேன். நானும் பொறுத்து பார்ப்பேன். அப்படி இது செட் ஆகலைன்னா நான் சொன்ன மாதிரி என்னோட முடிவுக்கு தான் நீங்கள் கட்டுப்பாட்டாகணும். சரிங்களா அத்தை? அந்த மாதிரி கோவமா சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புனா. அப்போ அந்த சைடு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நடந்து வந்துட்டு இருந்தா. பாட்டிமா, இது என்னது ரவுண்ட் ரவுண்டா இருக்குது? இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதே பாட்டிமா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கம்மா? வேணாம்மா, இது பேரை சொன்னால் நீங்கள் எப்படி சாப்பிட மாட்டீங்க. இது பாவக்காய் சிப்ஸ் தான். இது உடம்புக்கு நல்லது, ஆனால் யாருக்குமே புரியறதில்ல. அப்படியா? அப்போ ஏன்னா எனக்கு ஒரு தட்டு கொடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்து வாங்கி சாப்பிட்றேன். எனக்கு இன்னமும் இதை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு பாட்டிமா, எனக்கு கொடுங்களே. இங்கே வந்த குழந்தைகள்லையே நீ மட்டும்தாம்மா இதை சுவைச்சு பார்க்கணும்னு விரும்பியிருக்க. கண்டிப்பாக உனக்கு பாட்டி வச்சு தரேன். இதை சாப்பிட்டு பாரு, கண்டிப்பாக அடுத்தடுத்து நீ வந்து சாப்பிடுவ. ஆஹா பாட்டிமா, இதோட ருசி ரொம்பவே அருமையா இருக்குது. ஒரு டிப்பன் நிறையா எனக்கு இந்த சிப்ஸை போட்டு கொடுங்க. இதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன். என் கிளாஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் கொடுக்க போறேன். எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிக்கும் பாட்டிமா. இது ரொம்பவே ருசியா இருக்கு. அங்க வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஒரு டிஃபன் நிறைய அந்த சிப்ஸை வாங்கிட்டு போனா. அங்க கிளாஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்னு. கண்டிப்பாம்மா, ஒரு டிஃபன் பாக்ஸை கூட பாட்டி இது எல்லாத்தையும் போட்டு தரேன். அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணும் அந்த டிஃபன் நிறையா அந்த பாவக்காய் சிப்ஸை வாங்கிட்டு போனா. அந்த பாட்டி சாயந்தரம் வரைக்கும் நிறைய எதிர்பார்த்தாங்க. எந்த ஒரு கடை ஓட்டமும் ஓடவே இல்லை. என்னடா இது, காலையிலேருந்து இப்போ சாயந்தரமே ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் யாருமே வாங்க காணா. காலையில வேணான்னு சொல்லிட்டு போன 2 குழந்தைங்க திரும்பவும் அந்த பாவக்காய் சிப்ஸ் கடைக்கு வந்தாங்க. பாட்டிமா, உங்களோட பாவக்காய் சிப்ஸ் என் ஃப்ரெண்டு லில்லி கொண்டு வந்திருந்தா, அவகிட்ட வாங்கி சாப்பிட்டேன். இது ரொம்பவே சுவையா இருந்துச்சு பாட்டிமா. நான் காலையில சாப்பிடாம விட்டுட்டேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டேன். எனக்கும் இது ஒரு டிஃபன் நிறைய இந்த சிப்ஸை கொடுக்குறீங்களா பாட்டிமா? பாட்டிமா, நான் கூட இந்த சிப்ஸை சாப்பிட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள சிப்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு பாட்டிமா. அதான் இன்னைக்கு சாயந்தரமே உங்க கடையில வந்து வாங்கி சாப்பிடலான்னு நினைச்சோம். பாட்டிமா, எங்க 2 பேத்துக்கும் ஒரு தட்டு கொடுக்குறீங்களா? பாட்டி இதுக்கு தான் சொன்னேன், காலையில் இதை வாங்கி ருசிச்சு பாருங்க, சுவை நல்லா இருக்கணும். நீங்கள் தான் யாருமே கேட்கல, இப்போ பாருங்க வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் கண்ணுகளா, நல்லா வாங்கி சாப்பிடுங்க. வேணான்னு சொல்லிட்டு போன எல்லா குழந்தைகளும் அந்த பாவக்காய் சிப்ஸை வாங்கி சாப்பிட்றதுக்காக திரும்பவும் கடைக்கு வந்தாங்க. இதை பார்த்த மருமகளுக்கு ரொம்பவே கோவம் வந்தது. கொஞ்ச நாள்லயே சுப்பு பாட்டியோட பாவக்காய் சிப்ஸ் கடை ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அவங்க அதில் நல்ல வருமானமும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். ச்சே, இந்த கடை நல்லா ஓடாதுன்னு நினச்சா நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. ச்சே. ஆகா, ருசியா இருக்கு பாட்டிமா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒரு நாள் நைட்டு அவங்க மருமகளோட நின்று அந்த பாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருமா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல என் கடை என்னைக்கா ஒரு நாள் நல்லா வரும்னு. இப்போ பாத்தியா, பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் பத்தவே மாட்டேது, அந்த அளவுக்கு வியாபாரம். சும்மா நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்காதீங்க அத்தை. இந்த கடை நல்லா ஓடுதுன்றதுக்காக உங்க பணத்து முறை என்கிட்ட காட்டாதீங்க. என்ன ஏண்டி சுப்பு, உன்னோட கடை என்னமோ நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்காமல ஊருக்குள்ளே. என்னது பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் சூப்பராக செஞ்சு போட்டுக்கிருக்கிற. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு பார்த்துக்க. எப்படி இவ்வளோ சுவை அந்த பாவக்காய் சிப்ஸை போடுற, சூப்பராக இருந்துச்சுடியே. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்பி தான் போட்டேன். கண்டிப்பாக அதே மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சுடி. நீங்கள் எல்லாரும் நல்லா வாங்கி சாப்பிடுங்க, இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆமாம் சுப்பு, இவ யாரி உன் மருமகளா? என்னடி காது கையிலலாம் ஒன்றுத்தையும் போடாமல் இருக்கிறா? ஏம்மா உங்கள் அம்மா அப்பா உனக்கு நகை எதுவும் செய்யாமல் இருந்தாங்களா? பிளாஸ்டிக் தோட போட்டு திரியிற? ஏம்மா உங்கள் அம்மா ஒரு தங்கத்தில் தோடு செஞ்சு போட மாட்டாங்களாம்மா? பாரு, மொட்டைக்காதான் இருக்குது, நல்லா வடி இருக்குது. ஒரு தங்கத்தில் தோடு போட்டால் எனக்கு குறைஞ்சா போயிடுவாங்க எல்லாரும். எங்க அம்மா போடுறாங்க பொல்ல, உங்களுக்கு என்னங்க? உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. சும்மா ஏதாவது சொல்லுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காதீங்க, சரியா? அது எங்களோட விருப்பம். அந்த மாதிரி சொல்லிட்டு அவ கோவமா அங்க இருந்து கிளம்புனா.
ஏண்டி சுப்பு, நான் இப்படி என்னத்த சொல்லிவிட்டேன்னு உன் மக இப்படி மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிட்டு போறா. ஆக அந்த பொண்ணுகிட்ட பார்த்தாப்பா இருக்கணும். என்னடி ஒரு தோடு போடுன்னு சொன்னதுக்கு தப்பாடியது? விடுடி, அவ மனசு நோக்கிற மாதிரி நீயே பேசுற. அவளுக்கு பிடிக்காத விஷயத்த பேசாத, விடு. இப்படி சுப்பு பாட்டியோட வியாபாரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருந்துச்சு. இப்படியே சில காலம் ஆச்சு. என்னங்க, இன்னைக்கு நான் நேரா அத்தைட்ட சொல்லிடலான் இருக்கிறேன். நீங்க இந்த கடையை வச்சா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க நான் சொல்லிடலான் இருக்கேன். நானும் உங்க பையனு மட்டும் வாழ்ந்துக்கிறோன்னு சொல்லலான் இருக்கேங்க. என்ன சொல்றீங்க? ஏமா எதுக்காக இப்படி சொல்ற? அவங்க கடை நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க அதை வச்சு நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சுட்டு ஏமா இந்த மாதிரி சொல்ற? அவங்க கடையை கெடுக்கிற மாதிரி இல்லையா அதெல்லாம்? என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? நான் தானே இந்த ஐடியா முதல் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே இவங்க ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீக்கு சொல்லலான் இருக்கேன். அப்ப சுப்பு பாட்டி அந்த இடத்துக்கு வந்தாங்க. அத்தை, நான் உங்களை தான் இப்போ பற்றி பேசிட்டு இருந்தேன். உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் அத்தை. கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? அம்மாடி, அதெல்லாம் அப்புறமேல் பேசிக்கலாம். நான் சொல்றத மட்டும் கேளு. இந்தா கண்ணு, அத்தை உனக்கு ஆசையா தோடு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது தங்கம் 5 பவுனுமா. எல்லாரும் உனையே மொட்டைக்காதான் இருக்கு அதான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் அத்தை உனக்கு இந்த தோடு எடுத்துட்டு வந்தேன். போக போக உனக்கு செயின் வலையெல்லாம் வாங்கி தரேன். என்ன எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு உனக்கு இதை வாங்கி கொடுத்துடணும்னு நினைச்சேன். இன்னைக்கு எப்படியோ வாங்கிட்டேன் கண்ணு. இந்தா உன் காதுல போட்டுக்கமா. அத்தை, என்னத்த சொல்றீங்க? தோடு எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா? எதுக்கத்தை இவ்வளோ பணம் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? அத்தை, 5 பவுன் போட்டு எதுக்கத்தை இந்த தோடை வாங்குனீங்க? எனக்காக இதுக்குத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குனீங்க? என் மருமகளை யாரும் ஒரு சொல்லிடக்கூடாது. அன்னைக்கு நீ மூஞ்சி கஷ்டப்பட்டதை பார்த்தேம்மா. உன் மனசுல அந்த கவலை இருந்துட்டே இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உனக்கு எப்படியாச்சும் இந்த தோடை வாங்கணும்னு வாங்கினேன். உன் காதுல போட்டுக்கம்மா. சுப்பு பாட்டி இந்த மாதிரி வாங்கி கொடுத்தவும் அவன் மனசு ரொம்பவே இறங்கி வந்துருச்சு. அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை. அன்னைக்கு உங்களை போய் பணத்திமிரு பிடிச்சிருச்சு அது இதுன்னு சொல்லிட்டேன் அத்தை. இப்போ கூட உங்களை பற்றி தானே பேசிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்காக காசு சேர்த்து வச்சு இவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை. மன்னிச்சிருங்க அத்தை என்னைய. அதுலேருந்து அந்த பாவக்காய் கடையில் சுப்பு பாட்டிக்கு நிறைய உதவிகளை அவங்க மருமக பண்ணாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.